அரசு பள்ளிகளில் மகாவிஷ்ணு சர்ச்சைக்குரிய வகையில் புத்தாக்க உரையாற்றியது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை, அசோக் நகர் ஆகிய அரசு பள்ளிகளில் மகாவிஷ்ணு கிருஷ்ணமூர்த்தி என்பவர் ஒரு சொற்பொழிவாற்றுகிறார். அவர் சொற்பொழிவாற்றுவதற்கு யார் அனுமதி கொடுத்தது என்பது தெரியவில்லை. யாருடைய அனுமதியும் இல்லாமல் ஒரு சொற்பொழிவாளர் அரசு கல்வி நிலையங்களில் சொற்பொழிவாற்றுவது என்பது இயலாது, முடியாது. மிக மோசமான, பிற்போக்குத்தனமான, கண்மூடித்தனமான கருத்துக்களை எல்லாம் மாணவரிடத்திலே சொல்லியிருக்கிறார். நடவடிக்கைகள் எல்லாம் வரவேற்கத்தக்கதுதான் என்று சொன்னாலும் கூட அரசு பள்ளிகளில் இப்படி பிற்போக்குத்தனமான, விஞ்ஞானத்திற்கு புறம்பான மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு தனிப்பட்ட நபர் சொற்பொழிவாற்றுவதற்கு எவ்வாறு அனுமதிக்கப்பட்டார்கள் என்கிற கேள்வி எழுகிறது. கடுமையான கண்டனங்களும் எழுந்திருக்கின்றன. இது இங்கு மட்டும்தான் நடைபெற்றதா, இன்னும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலும் ஏற்கனவே நடைபெற்றிருக்கிறதா, அல்லது தொடர்ந்து நடைபெறுமா என்பன போன்ற கேள்விகள் எல்லாம் இதில் எழுகிறது. ஆகவே கல்வியை காப்பாற்றப்பட அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.